ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே. நான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன பிளேஸ் இது? தட்சின் சித்ரா. ஓகே, ஹெரிட்டேஜ் மியூசியம். சரி, ஓகே. இது எங்க இருக்குன்னா நம்ம எம்ஜிஎம்ல இருந்து தாண்டி ஒரு 2 மினிட்ஸ்ல இங்க வந்துடலாம். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இங்க வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு யூடியூப் வெப்சைட்ல நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது ஒரு பழையங்காலத்து, அதாவது ராஜா காலத்துல என்னெல்லாம் பொருளாக வச்சிருந்தாங்க, அந்த மக்கள் அவரோட வீடு எப்படிலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க தொழில் என்ன, அவங்களோட தொழிலுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட சிற்பக்கலைகள் அப்படின்றத இங்கே பார்க்கலாம் அப்படின்றாங்க. பட் எனக்குமே அது தெரியாது. நானும் இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ நீங்களும் நானும் உள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சிகேஎஸ் வியூ, உங்களுக்கான வியூ. இங்கே பார்க்கிங் வந்து காருக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து இவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. 10 to 7 வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருந்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃப்ரீ தான். வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ லேட்டாக வராங்க பாருங்க. ரொம்ப சீக்கிரமாக இருந்தீங்க. சோலார் பவர் தட்சின் சித்ராவுக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் தான் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் இதான் ரிசப்ஷன். உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம டிக்கெட்ஸ்லாம் வாங்க போகிறோம் எல்லாருக்கும். நாங்கள் மொத்தம் 8 பேர் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஃபோக்கு, ஹெரிட்டேஜ், அப்புறம் கிராஃப்ட்டு, ஆர்ட் கேலரிஸ், லைப்ரரி, ரெஸ்டாரண்ட்டு. இவ்வளோ இது உள்ளே இருக்குமா தெரியல. ஒருத்தர் நம்ம பார்ப்போம் உள்ளே போயிட்டு. வீக் டேஸ்க்கு ₹175 சார்ஜ் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸ்க்கு 200. ஓகே, கிட்ஸ்க்கு 100 rupees. ஆனால் இங்கே ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க, அது ஃப்ரீ தான். கேமராவுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இங்கே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான், கேஷ் கிடையாது. ஸோ நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்ட்ஸும் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக் உள்ள அலோவ் பண்ணல. வந்து மற்றதெல்லாம் வந்து ஃபோனு இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, பேக் அலோவ் பண்ணல. உள்ள லாக்கர் இருக்குன்றாங்க. ஸோ நான் கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன். என்ட்ரன்ஸு இது கேமரா. ஓகே, ஃபஸ்ட் எத்தனை கிராஃப்ட் ஷாப் பார்க்குறோம். புதுசாக இருக்குது, அந்த காலத்து ட்ரெஸ்ஸாக இது. ஓகே, இங்கே ஸ்கூல் காலேஜ் குரூப்ஸ் நாட் அலோட்ன்றாங்க. நாங்கள் ஒர்க் குரூப்ஸ் உள்ளே போகிறோம். என்னடா சரி, நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலோட் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து உள்ளே போகிற மாதிரி காட்ட முடியாது, நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேயுமே தண்ணிலாம் வச்சுருக்காங்க. நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவசியம் கிடையாது. அப்புறம் அதே வெளியே பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காத்தோட்டமாக சின்ன ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. கீழே இறங்கக்கூடாது போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் கெட் டவுன். ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கடல் வச்சுருக்காங்க. ஓகே, வாவ், சூப்பராக இருக்குது. கடம்பாரி ஆர்ட் கேலரி. ஓகே, செம்மையாக வச்சுருக்காங்கப்பா. இருக்கு. ஓ, இதான் என்ட்ரி. இன்னும் என்ட்ரியே போகலையா? இதுக்குள்ள தான் போகணுமா ஆக்சுவலாக? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த கிராஃப்ட் ஷாப்லேயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் வரவே வெயிட் பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டி வந்து 11:30க்கு ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நிறையா புது புது ஆட்டெல்லாம் போடுவாங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வர சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல, பார்ப்போம். சரி, இது அப்படியே அந்த ரைட் சைடில் பார்த்தல, அப்படியே ஆப்போசிட் லெஃப்ட் சைடு. ஸோ இதுவுமே சூப்பராக அழகாக இருக்குது. இங்கேயும் கீழே இறங்கக்கூடாதா? கிட்டாக இருக்குது இந்த பிளேஸு. அட்மின் அண்ட் கல்ச்சுரல் டூரிசம் ஆஃபீஸ். ஓகே, ஓ, செமினார் ஹால். சவுண்டு வருது, எங்கேருந்து வருது? காலியாக இருக்க இடமே. ஓ, செமினார் ஹாலில் என்ன யாருமே இல்லை, இங்கே வெறும் வீடியோ மட்டும் ஓடிட்டு இருக்கு. நினைக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு.
நம்மளோட என்ட்ரன்ஸை வரவேற்கிறாங்களா? ஓ, இதுதான் அந்த சொந்த 11:30 ப்ரோக்ராமா? ஷாப்ஸை போட்டு வச்சிருக்காங்க. ஓலச்சூடியில் இது பண்ணுற மாதிரி ஆர்ட் பண்ண மாதிரிலாம் இருக்கு. இதுடா இதுவா செக்ஷன் போல இருக்கு. ஃபுல்லாக கம்பல் செயின் எல்லாமே இருக்கு. கண்ணாடி கூட இருக்கு. பாண்டி பஜாரில் பார்க்குற மாதிரியே இருக்கு எல்லாமே. ஆனால் எல்லா பொருளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். என்னதான் ஓல்டாக பார்த்துருந்தாலும் இது கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டான்ஸை மயில் வேஷத்தில் ஆடுறத பயங்கரமாக இருக்கு. இந்த கடையில் கூட கேஷே கிடையாது. எல்லாமே அவங்க யூபிஐ தான் வச்சுருக்காங்க. முதல்ல எங்கெங்கடா தேடுவீங்க? இதோட தண்ணியா என்னடா அது பாசையா இருக்கு? காடு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இங்க வழியில எங்க போகுதுன்னே தெரியல. இப்படிக்கா ஒரு வழி போகுது, அப்படிக்கா ஒரு வழி போகுது. தமிழ்நாடு போட்டிருக்காங்க இங்க சைடு. பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர்லாம் எல்லாம் இங்கே வருவாங்க போல இருக்குது. நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பட் அவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த பிளேசஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே இருக்க பொருள்கள் எல்லாமே வந்து ரொம்ப வாவுன்னு வாயை புழக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். பட் எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. மேபி இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. மிக பாருடா வீடு செட்டப்பில் ஒரு பிளேஸு பயங்கரமாக இருக்கு. வாவ், பழைய காலத்து பண்ணையார் வீடு மாதிரி இருக்குப்பா. தெரியலையே. அடங்கப்பா, என்னடா ஸ்பாட் இது? கிரவுண்டு மாதிரி சூப்பராக இருக்குயா. பண்ணையார் வீட்டுக்கு போக போகிறோம். இவங்களை கூப்பிட்டு இங்கே வரத்துக்கு போதும் போகிறோம் ஆயிடுச்சுடா. எப்பா டேய் முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. இங்க இருந்து போட்டோ நல்லா சொல்லிட்டேன். ஹைட்டா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டி நாடு ஹவுஸா? நான் கூட யாரும் உட்காந்துடா. வரையாங்க ஒரு வரைஞ்சிக்கிறியா? அவங்ககிட்ட போய் வரைஞ்சிக்கிறியா? அவங்க வரையறாங்கடா. டே பரவாயில்ல வச்சிருக்காங்க. ஐடியா கூட சொல்லிட்டு ஹைட்டு கம்மியா இருக்கு. பயங்கரமா இருக்கு இடம். செம்மையா இருக்கு. டூல்ஸ் ஃபார் பிளாக் மேக்கிங். ஓகே படவாச்சு. இது டிராபிக்ல இருக்கிறாச்சு. ஓகே துணி வைக்கிற புட்டி அந்த காலத்துக்கு தகரடப்பா புட்டியா? இல்ல ஓபன் பண்ணலாமாடா? சரி சரி சரி. ட்ராயிங் பண்ணி தருவார் போல இருக்கு. பரவாயில்ல வரைஞ்சிருக்காருயா. ஆக்சுவலி சரி துர்கா இருப்பாங்க. இவரு தான் செம்மையாக வரைஞ்சிருக்காரு. இது என்ன பிளேஸ்ன்னு தெரியல. வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். என்னடா இது? குறிஞ்சி. ஓகே ஸோ காட்டில் வாழ்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுறதா? ஆமாம் கரெக்டு தான். இல்லை கார் செட்டப்பாக இருக்குது இதெல்லாம். நான் கேட்டேன். அப்பா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட். என்ன வந்தோம் என்ன விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளுக்கேடா. அது வேற கதை, அது வந்து ஏர்பிளேன் விளையாடுறாரு. இந்த சட்டமே சூப்பரா இருக்கு. அந்த கிராமத்து தெருவுள் போனா இந்த 2 சைடு வீடு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. பக்காவா இருக்கு ஒரு வீடு. ஆம்பூர் பிரியாணிலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் போல இருக்கு. எங்க வீட்டுல இருந்து ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ தெரியல. கை ஜோசி 101 ரூபா போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸ் போல இருக்கு இந்த பிளேஸு. தனியாக உட்காந்து இருக்கு கருக்குறி. ஆம்பூர் ரோஸ் ஆர்ட் கேலரி. இந்த பிளேஸ் ஃபுல்லா ஆம்பூர் ஸ்டைலோ. செட்டிநாடா? ஓ, இது சாத்தனூரா வீடா? வாவ், இந்த காலத்து தோசைலாம் இருக்கு. அண்டா தண்ணி பிடிக்கிறதுக்கு நல்லா காற்று வாதுறா உள்ள. ஓ, அந்த காலத்து ஏர் ஓட்டுறதுக்கான பொருள்கள்லாம் இருக்கு போல இருக்கு. மம்முட்டி, கடப்பாரை எல்லாம் இங்கே இருக்கு. ஓ, ஊஞ்சல் இந்த படத்தில் பார்த்துருக்குமே, நாட்டாம காலத்தெல்லாம் ஊஞ்சல்லாம் இருக்குமே, பல்லாங்குழி வச்சுருக்காங்க. நாட் டச். ஓ, மரம் தெளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குயா பார்க்கறதுக்கு. ஓ, குழந்தைக்கான தொட்டி பயங்கரமா இருக்கு. இந்த காலத்துல எங்க குழந்தை இந்த மாதிரிலாம் போடுறாங்க? லைட்டா பெட்டு மேலே தான் படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை? பெருமாள் டெம்பிள், பாண்டிச்சேரி. ஓ, இந்த கோவில் செட்டப்பா, தேரு பயங்கரமா இருக்கேப்பா. இது எதை கவர் பண்றது தெரியல. டக்கு டக்குன்னு கருப்பசாமி டிராயிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓ, ஜீசஸ் கிரைஸ்ட். Gallery of Religious Art. எங்க தான் அவனுக்கு மாங்காய் எல்லாம் கிடைக்குது? கொட்டை தானே அது? பாவி, எங்க எங்கன்னு சொல்லி தேடி இருந்தா மரத்துல ஏறி மாங்காய். ஒவ்வொரு இடமும் அப்படியே லிங்க் ஆகுது பாரு. சந்துக்குள்ள வந்து ஒரு வீடுமே. குயவர் வீடு, பாட்டர்ஸ் ஹவுஸ். கல்யாண மாப்பிள்ள பொண்ணுடா. அவங்களுக்கான ரூமாடா இது? இந்த ஓலை விட அப்படி டிசைனா இருக்குல்ல. அப்பா, ஷேப்பா பண்ணியிருக்காங்க அப்படியே. ஓலை இல்லையா அது? முடைபவர் வீடு, பாயா. பாயா. டேய், இந்த மாதிரி எங்க இருந்து ரத்தீங்க? புளி மாங்காய் எடுத்துட்டு வரீங்க? ரெண்டு பேரும் உட்கார்ந்து வெஞ்சிட்டே இருக்காங்க. என்னதா பட்டு போட வேண்டியறாங்க. மாங்காய் எங்க எங்க எடுத்துட்டு வரீங்க? டேய், பண்ண முடியாது, பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்து கோவில் சொன்னல, இது ஐயனார் கோவில் போல இருக்கு. வெளியே அந்த குதிரையில உட்கார மாதிரி அவர் இருக்க மாதிரிலாம் தெரியுது. ஏய், வா உள்ள போங்கடா. என்ன
புதுப்பள்ளி ஹவுஸ். கேரளா செட்டப்பே பயங்கரம் தான்டா. வீடே பயங்கரமா இருக்கு. உள்ள போங்கடா. குத்துக்குளம் ஹவுஸ் என்ன போட்டிருக்க? ஏய், அண்டர் மெயின்டெனன்ஸ் மேல கீழே வந்துட போற. கேரளா முரல் பெயிண்டிங். இது இங்க ஜில்லுன்னு காத்து வருதுடா. ஆனா கேரளாலயும் ஜில்லுன்னு இருக்கும் மாதிரி இங்க ஜில்லுன்னு இருக்கா உள்ள? இந்த பிளேஸ் வந்து தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரான்னு சொல்லிட்டு அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடும் முடிஞ்சிருக்கு, கேரளா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். குடி தண்ணியாடா அது? சவுண்டு பயங்கரமாக இருக்குது. கடலில் போகிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்னடா உள்ள? ஆமாண்டா, அந்த சைடு பார்த்தா கிளியரா தெரியும். மூடுதுடா இது இல்லையா? கொஞ்சம் சைடில் ஒன்றுமே தெரியலடா. ஓ, வரையவே இல்லையா? ஓகே ஓகே. என்னடா அந்த காலத்து மாடல் இருக்கா? பரவாடா. ஏய், இதுடா ஸ்பீக்கர்டா அது. ஒரு வீடு. இந்த வீடு பேர் என்னது? நம்பர் 4ன்னு போட்டிருக்காங்க. 4வது வீடா? இந்து ஹவுஸ், கேலிக்கட், கேரளா. அடங்கப்பா, சூப்பரா இருக்கு. எல்லாம் எலிக்குட்டியுமே தமாத்துண்டு இருக்கு. இன்னும் தெரியல கிச்சனா ஒருவேளை. செட்டப்பே சூப்பரா இருக்கு. இப்போதான் வந்து ரெஸ்டாரண்ட்டே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், ரெஸ்டாரண்ட்னு சொல்ல முடியாது, சின்ன கடை மாதிரி. ஜூஸு டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மாடா இல்லை குதிரைக்கான இடமா தெரியல. அதுவும் இருந்தால் இங்கே நல்லா இருந்திருக்கும். செக் பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்க. இவங்க ஏதாவது சாப்பிட போவோம். இங்கே என்னடா இருக்குங்க? வேற என்ன இருக்கு?
இந்த கடையில் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாமே இங்கே காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு லெமன் ஜூஸே 50 ரூபா, லெமன் சோடாலாம் 60 ரூபா, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. பஜ்ஜி, சமோசா, போண்டான்னு ஒன்று 20 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த காசுக்கு இது வர்த்தே தான் சொல்லுவேன். ஏன்னா குவான்டிட்டியும் சின்னதாக இருந்துச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை. பார்த்துக்கோங்க, சாப்பிட்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எதுவுமே சாப்பிடல, 500 ஆயிடுச்சு. அதுவே பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு தெரிஞ்சு கேரளா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கர்நாடகா இல்லை ஆந்திரா அதை நோக்கி புறப்படுவோம். அடுத்தது ஐஸ்கிரீம் வேறையா, இது வேறு எவ்வளோனே தெரியாமல் இங்கே வர சொல்லி ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோடா சாக்கோ பாரு? ஓகே, மெனு எதப்பா சொல்லிருக்கா? சொல்லிட்டாங்களா? ஒரு வழி ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. பெயிண்டிங்கான இடம், சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பெயிண்டிங் வாங்கி அதை பெயிண்டிங் பண்ணலாம் போல இருக்குது அந்த பிளேஸ்க்கு இது. ஸோ நம்ம இது பேர் கிரியேட்டிவிட்டி கார்னரா? சிக்மங்களூர் ஹவுஸ் போயிட்டு போகலாம். இது கர்நாடகாவில். ஏண்டா காமிச்சு எதுக்கு வீடியோ எடுக்க? மேலே ஒரு வழி இருக்கு. நாம் மேலே போகிற பின்னாடி வாங்கடா. ஏடா ஏதோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லை. மேலே அந்த வியூ தெரியுது. பால்கனிக்கு வே இல்லையாடா? அதோ இருக்கா? மூடி வச்சிருக்காங்க, பூட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மசூதி செட்டப்பாக இருக்கு. கர்நாடகா வந்து போகிறோம். 19 ஓகே, 19,000 இது. ஃபுல்லா இருக்கு. ஓ, பழங்குடியினர், பஞ்சாராஸ் ஆஃப் கர்நாடகா. ஓ, அவங்க போட்டிருந்த ஆடையா அது? ஓகே, இதெல்லாம் படத்துலலாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கறது ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. யாரும் அவர் காந்தி மாதிரி இருக்காரு. லம்பானி மென். ஓகே, ஓ சாமி வச்சிருந்த இடம். கையில் போட்டுறதா? ஓகே ஓகே. யாரா அது? இல்கால் ஹவுஸ். இல்கால் ஹவுஸ் பெட்ஷீட் போட்டது. என்ன இது? பெட்ஷீட் தானே? என்னென்ன சாரடா இது? அந்த இது கந்தாரா பட்டில் ஆடுவாங்களே அந்த மாதிரியா? மேடாண்ணா நீக்குள்ள கொத்துறீங்களா? இது ஒரு புது வகையான வீடு, பேர்லாம் போடலை, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதுவும் சேலை பின்ற இது போல இருக்கு. இது கர்நாடக ஸ்டைலில் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? சரி, இந்த நேரத்தில் பயந்துடா சாமி. பொம்மையா அது? யார் யாரோ உட்காந்துருக்கான்னு பார்த்து பயந்துட்டேன். சே, ஹவுஸ், கொடவா ஹவுஸ் அண்ட் எக்ஸிபிஷன். ஓகே, இப்போ நாம ஒரு பிளேஸ் போகிறோம் நம்ம மென்டல். தொடாதரா, டோன்ட் டச். உள்ளே போயிட்டு வரேன், கொடா ஹவுஸ்குள்ளே போயிட்டு வரேன். கொடகு அண்ட் காஃபி. காஃபி கொடி போல இருக்கு. Biodiversity of the Western Ghats. அடேங்கப்பா,
வாவ், ஃபுல்லாக பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு. கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் தி மவுண்டைன்ஸ். ஓகே, இதுக்கு இது மவுண்டன் ஏறும்போது கூட எடுத்துகிட்டு போவாங்களா ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லாட் ஆஃப் இன்லே இண்டாசியா. அடங்கப்பா, இங்கே விஷ்ணு விஸ்வரூபா. வாவ், செம்மையாக இருக்கு பிக்சரு. மேலே என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். என்ன மேலே போயினே இருக்கு. நான் எடுத்துறேன். அங்கங்க ஒரு டிவி செட்டப் வச்சிருக்காங்கப்பா. அடேங்கப்பா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இது? கொடகு ஃபோக் பர்ஃபார்மன்ஸஸ். ஒன்று மாப்பிள்ளை. இப்படிதான் போனா உங்களா இங்க பாடுறா ஆசீர்வாதம். சமையலார் என்னடா இப்படி இருக்கு? வரிஜா ஆர்ட் கேலரி, ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் பில்டிங். ஓகே, நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாருமே அவ்வளோவா எங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுங்க, கேளுங்க, தட்டி கேளுங்க. இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. இந்த வீடு பேர்லாம் எதுவும் போடல வெளியே தெரியல. பொம்பரம் வரையா? பொம்பரம் எனக்கு புரியல. ஏய், நல்லா குத்துறா டேய், நல்லா குத்து, ஓங்கி குத்து. தெரிஞ்சு லாஸ்ட் பிளேஸ் நினைக்கிறேன் இது நம்ம பார்க்கறது. சுட்டிலு ஹவுஸ், ஹட் ஹவுஸ், லைக் ஆந்திர பிரதேஷ். உள்ளே போக போகிறோம். லூ ஓகே லூ. ஏய், என்னடா இது? அவ்வளோதானடா இது? உள்ளே போயிட்டு வெளியே வரீங்களா டேய்? இடத்துக்கு ரெஸ்டாரண்ட் சொன்னால் இங்கே மட்டும்தான் ஒரே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் பாருங்கள், இங்கே யாருமே இல்லை. ஏன்னா இங்கே கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. எப்படி ரெஸ்டாரண்ட்டு காஸ்ட்லியாக இருக்குன்னு யாரும் வரலையானு தெரியல. நாங்களும் வெறும் சோளம் மட்டும் தான் வாங்கி இப்போ குடிச்சு காலி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா பிளேஸும் நான் கவர் பண்ணிட்டேன். என்ட்ரி டிக்கெட் 200 ரூபீஸ்க்கு இந்த பிளேஸ் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வர்த்து தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. நீங்கள் பட்ஜெட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஃபுட்டு சாப்பிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா இங்கே முடிச்சுட்டு போகிறப்போ ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 to 5 ஹவர்ஸில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளேஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். இதை விட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெட்டர் பிளேஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீக்கிரம் விடை பெறுகிறேன். பாய், டாடா.